अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। वालेकुम सलाम वरहमतुल्लाहि नहमदुहु व नसल्ली अला रसूलिहिल करीम। अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी कलामिहिल क़दीम व हुवा अस्दक़ुस सादिक़ीन। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। क़ाल अल्लाहु तआला फ़ी मक़ामिन आख़र अनिश्कुर ली व लिवालिदैक इलैयल मसीर। सदक़ल्लाहुल अलियुल अज़ीम। क़ाल नबीना सल्लल्लाहु अलैहि वसल्लम अल-वलदु औसतु अब्वाबिल जन्नah औ कमा क़ाल अलैहि ஸலாத்து வஸலாம்। எல்லா புகழும் நபி முஸ்லிம்களாக முஃமின்களாக மேலும் தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியமிக்க உம்மத்தில் ஒருவராகவும் ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே உண்டாகுவதாக। அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்। மேலும் அல்லாஹ் தஆலா நன்றி செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உண்டாகுவதாக। அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்। கணிதக்கூடிய அல்லாஹ் நல்லடியார்களே, இதற்கு முந்தைய பயானில் அல்லாஹ் தஆலாவுக்கு அடுத்து நாம் யாருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான் என்பதை சில விஷயங்களை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தான்। அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டினா அனிஷ்குர் லீ வ லிவாலிதைக்க, எனக்கு நன்றி செலுத்துங்கள், அதற்கு பின்னால் உங்களுடைய பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லிக்கிறான்। அந்த பெற்றோர்களுக்கு எப்படியெல்லாம் நன்றி செலுத்துவது என்பதை பற்றி சில ஹதீஸ்களை அல்லாஹ் தஆலா பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தான்। ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்லி காட்டினாங்க। இந்த ஹதீஸ் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்யப்பட்டுச்சு। புகாரில் அஹ்மத் ஷரீஃபில் ஹதீஸ் வருது, திருமதியில் வருது। ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் வலது ஔசத்து அப்வாபில் ஜன்னா, தந்தை என்பவர் சுவனத்துடைய வாசல்களில் கதவுகளில் நடுவாசல் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க। தந்தை என்பவர்கள் சொர்க்கத்துக்கு அல்லாஹ் தஆலா வாசலுக்கு வச்சிருக்கிறான், பல வாசல்கள் இருக்குது। அதில் இலகுவாக சுவனத்தில் நுழைவதற்குரிய ஒரு வாசலாக அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைத்திருப்பது தந்தை ஔசத்து அப்வாபில் ஜன்னா, சுவனத்துடைய வாசல்களில் நடுவாசல் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு சொன்னாங்க, ஃபஇன் ஷிஅத, நீ நாடினால் ஃபஅதி ஸாலிகல் பாப, அந்த கதவை வீணாக்கிக்கோ, நீ நாடினா அந்த கதவை நீ வீணாக்கிக்கொள், அவ் இஹ்ஃபது, அல்லது அந்த கதவை நீ பாதுகாத்துக்கொள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க। அந்த தந்தை என்று சொன்னால் தாயும் குறிக்கும்। ஆக பெற்றோர்களிடத்தில் நீ நல்லபடியாக நடந்து அவர்களுடைய துவாவை நீ பெற்றுக்கொள்வாய் என்று சொன்னால் அந்த கதவை நீ பாதுகாத்து கொண்டாய் நடத்தும்। அதுக்கு மாற்றமாக நடந்து அவர்களுடைய மன வருத்தத்துக்கு ஆளாகிவிட்டாய் என்று சொன்னால் அந்த கதவை நீ வீணாக்கிட்ட என்று சொன்னால் அந்த இலகுவாக உன்னால் சுவனத்தில் நுழைய முடியாது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி காட்டினாங்க। ஆக நாம் பெற்றோர்களுக்கு எவ்வளவு பணிவிடை செய்தல் என்பது சிரமத்தை உண்டாக்க தான் செய்யும்। பெற்றோர்களுக்கு அவர்களை வயோதிகமான காலத்தில் கவனித்து கொள்ளுதல் என்பது ஈஸியான ஒரு வேலை என்பதல்ல, அது சிரமமான ஒரு வேலை தான்। குழந்தைகள் அவர்களுடைய அசுத்தங்களை சுத்தம் செய்கிறது, அவர்கள் பலகீனமாக இருந்தாங்க என்று சொன்னால் அதை கவனிக்கிறது, இது எல்லாம் கொஞ்சம் சிரமமானதாக இருந்தாலும் ஒரு மனிதர் அதை தன்னுடைய பாக்கியமாக கருதி செய்து விடுவார் என்று சொன்னால் அவர் பெரிய ஒரு அல்லாஹ் தஆலா இடத்துல ஒரு பெரிய அந்தஸ்து அடைஞ்சிக்கிறார்। எவ்வளோ பெரியார்கள் தன்னுடைய அந்தஸ்தில் நாங்கள் இவ்வளோ பெரிய உயர்ந்த அந்தஸ்து அடைஞ்சிட்டோம் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ பெரியார்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு சொன்னால், நான் என்னுடைய பெற்றோருடைய துவாவை கொண்டு தான் இந்த அந்தஸ்தை நான் அடைஞ்சேன், என்னுடைய பெற்றோர்களுடைய
துவாவை கொண்டு தான் இந்த அந்தஸ்தை நான் அடைஞ்சேன் அப்படின்னு அவர்களே வாயை திறந்து என்ன செஞ்சாங்க சொல்லி காட்டினாங்க. குழந்தைகளை லால்பேட்டையில் அடங்கியிருக்கிறாங்க, ஃபைஸ் ஈஷா சர்க்கார் சொல்லி அடங்கியிருக்கிறாங்க, பெரிய மகான் அடங்கியிருக்கிறாங்க. அவர்கள் அவ்வளோ பெரிய ஒரு அந்தஸ்தை அடைஞ்சதுக்குரிய காரணம் அவங்களே சொன்னாங்க. என்னுடைய வாப்பாவுக்கு கடைசி நேரத்தில் வாதம் மாதிரி அடைச்சிருச்சு. அவர்களை கடைசி வரைக்கும் வச்சு நான் அல்லாஹ்வுடைய கருணையில் கடைசி வரைக்கும் அவர்களை ஹிதமத் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாஹ்வுத்தாலா எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தான். அவர்களுடைய ரூஹ் என்னுடைய மடியில் தான் போச்சு. அதே போல் என்னுடைய தாயும் அல்லாஹ்வுத்தாலா என்னிடத்துல தான் ஒப்படைச்சிருந்தான். மற்ற அண்ணன்மார்கள் இருந்தாலும் நான் கேட்டு வாங்கிக்கிட்டேன், தாய் நானே வச்சுக்கிறேன் அப்படி சொல்லி கேட்டு வாங்கிக்கிட்டேன். அந்த தாய்க்கு கடைசி வரைக்கும் ஹிதமத் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாஹ்வுத்தாலா ஏற்படுத்தி கொடுத்தான். அவர்களுடைய ரூஹும் என்னுடைய மடியில் தான் போச்சு என்று சொல்லி என்னுடைய இந்த ஒரு அந்தஸ்து நீங்கள் நான் விளங்குறீங்களே, நான் ஒரு அந்தஸ்தில் இருக்கிறேன் என்று நீங்கள் விளங்குறீங்களே, அந்த அந்தஸ்து அல்லாஹ்வுத்தாலா எனக்கு கொடுப்பதற்கு காரணம் என்னுடைய பெற்றோர்களுடைய துவா தான் என்று அந்த மகான் சொல்லி காட்டினான், ஃபைஸ் நாயகம் சொல்லி காட்டினான். அப்போது எவ்வளோ பெரிய மகான்கள் இருக்கிறாங்களோ அவர்கள் அவ்வளோ பெரிய அந்தஸ்து அடைஞ்சதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தா பெற்றோர்களுடைய துவா தான். அந்த பெற்றோர்களுடைய துவா வாங்குவதற்குரிய ஒரு வழிமுறை அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய பணிவிடை. நாம் பணிஞ்சு போகிறது, பணிவிடைன்னு இருந்தாலும் அவர்களுக்கு முன்னாடி நம்ம பணிந்து போய் அவர்களுடைய வேலைகளை நாம் எடுத்து செய்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அந்தஸ்தில் உயர்ந்தவங்க யாராவது இருக்காங்களா? யாருமே இல்லை. உதவ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உட்காந்து மக்களுக்கு பயான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் வஹியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அல்லாஹ்வுடைய செய்திகளை மக்களுக்கு எடுத்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு வயசான ஒரு அம்மா வராங்க தூரத்தில். அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்துட்டாங்க. பார்த்து இங்கேருந்து எழுந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூரமாக போய் அவங்க கிட்ட போய் அந்த அம்மாவுடைய கையை பிடிச்சி கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்து தங்களுடைய தோளில் போட்டிருந்த சால்வையை எடுத்து விரித்து அவங்க இடத்துல ரசூலா உட்காந்த இடத்துல விரித்து அந்த அம்மாவை உட்கார வச்சாங்க. உட்காந்து ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேசிக்கிட்டு இருந்த பிறகு அதுக்கு பின்னால் அந்த அம்மா எழுந்து கொஞ்சம் தூரம் போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க விட்டுட்டு வந்து உட்காந்தாங்க. அப்போ புதுசாக வந்த சஹாபாக்கள்லாம் கேட்டாங்களே, யார் அந்த அம்மா யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வளோ எழுந்து போய் கூப்பிட்டு வந்து உட்காந்து பேசுகிறாங்க என்று சொன்னால் அந்த அம்மா யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ மற்ற சஹாபாக்கள்லாம் சொன்னாங்கன்னா அவங்க தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் கொடுத்த ஹலிமத்து சஅதியா, பால் குடித்தாய், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பால் குடித்தாய். அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன வயசில் பால் கொடுத்த தாய் என்று சஹாபாக்கள் சொல்லி காட்டினாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேரடி தாய் இல்லை, பால் கொடுத்த தாய்க்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஹியோடைய பேச்சை நிப்பாட்டி அங்கேருந்து எழுந்து போய் கூப்பிட்டு வந்து மற்ற சஹாபாக்கள் எடுத்த பேச்சை நிப்பாட்டி அவங்கக்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசி அனுப்பி வைக்கிறாங்க என்று சொன்னால் அப்போ தாய்க்கு எவ்வளோ பெரிய ஒரு கண்ணியம் கொடுக்கணும். எவ்வளோ பெரிய சய்யிதுல் முர்சலீன் ரசூல்மார்களுக்கெல்லாம் நான் தலைவராக இருந்தாலும் என் தாய்க்கு நான் மகன்தான். அந்த தாயை நான் கண்ணியப்படுத்தவில்லை என்று சொன்னால் இந்த அந்தஸ்தை இல்லைன்னு அர்த்தம். தாயை நான் மதிக்கலை என்று சொன்னால், பால் கொடுத்த தாய் நேரடி தாய் கூட இல்லை, அந்த தாயை நான் மதிக்கவில்லை என்று சொன்னால் எனக்கு இவ்வளோ பெரிய அந்தஸ்து இருந்தும் அது அந்தஸ்து இல்லை. அது விளைஞ்சிங்களா? அப்போ சில நபர்கள் சொல்லலாம், நான் தொழுகையாளியாக இருக்கிறேன், எங்கள் அத்தா அம்மா தொழுகையாளியாக இல்லை. நான் ஆலிமா இருக்கிறேன், எங்கள் அத்தா அம்மா ஆலிமா இல்லை. நான் ஆஃபீஸாக இருக்கிறேன், எங்கள் அத்தா அம்மா ஆஃபீஸாக இல்லை. அப்படி சொல்லி சில பேர் அந்தஸ்தை காட்டுறாங்க. நான் டாக்டர், எங்கள் அத்தா அம்மா அந்த அளவுக்கு நான் படித்தவங்களா இல்லை. நான் படித்து நல்ல டீசெண்டாக இருக்கிறேன், எங்கள் அத்தா அம்மா அந்த அளவுக்கு டீசெண்டாக இல்லை. அதனால் நான் தான் உயர்ந்தவன், எங்கள் அத்தாவை விட எங்கள் அம்மாவை விட நான் உயர்ந்தவன் அப்படின்னு சில பேர் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை நம்ம பார்க்கணும். எவ்வளோ உயர்ந்த ஒரு அந்தஸ்துக்கு போனாலும் நம்ம அத்தா அம்மாவுடைய பிள்ளை தான். அவர்களுடைய துவாவில் தான் நம்முடைய வாழ்க்கை நல்லபடியாக ஆகுதல் என்பதும் அவர்களுடைய துவாவில் தான் நம்முடைய வாழ்க்கை கீழ் வருவதும் இருக்குது என்பதை நம்ம உணர்ந்துட்டோம் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இந்த வேலையை செஞ்சாங்க என்பதை நம்ம உணர முடியும் என்பது. இப்போ எவ்வளோ அந்தஸ்துக்கு போனாலும் பெற்றோர்களை கண்ணியப்படுத்துவது நம்ம மேலே கடமையாக இருக்குது. சரி, பெற்றோர்களுக்கு அடுத்து யாருக்கு நம்ம நன்றி செலுத்துறது? பெற்றோர்களுக்கு அடுத்து யாருக்கு நம்ம நன்றி செலுத்துறது என்று பார்த்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி காட்டினாங்க,
யாருடைய வயது நீளமாக வேண்டும் என்று ஆசை இருக்கிறதோ, யாருக்கு வயசு நீளமாகணும் குழந்தைகள், அதே போல் அவருடைய ரிசுக்கும் விசாலமாகணும். அப்படி யாருக்கு ஆசை இருக்குது? யாருக்கு ஆசை இல்லை? எல்லோருக்கும் அந்த ஆசை இருக்க தான் செய்யும். வயசு நீளமாகணும், அந்த ரிசுக்கும் விசாலமாகணும். வயசுக்கு எவ்வளோ வயசு வாழ்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரிசுக்கும் விசாலமாக இருக்கும். இது யாரும் பிரியப்படாமல் இருக்க மாட்டாங்க. அதுக்கு 2 வழியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஃபல் யபுர்ரல் வாலிதைனி, தன்னுடைய பெற்றோர்களிடத்தில் நல்லபடியாக நடந்து கொள்ளட்டும். வல் யசில் ரஹிமஹு, தன்னுடைய உறவுகளை அவர் சேர்ந்து வாழட்டும். இந்த 2 வேலையை அவர் செய்யட்டும். ஒன்று, பெற்றோர்களுக்கு நல்லபடியாக நடந்து கொள்ளுதல். அடுத்து, தன்னுடைய உறவுகளை சேர்ந்து வாழுதல். உறவுகளை சேர்ந்து வாழ்றதுனா என்ன? ரஹிம்னா முதல்ல யார் என்று பார்த்தா குடல்வாய் ஜனங்கள் அரபியில் சொல்லுவாங்க. குடல்வாய் உறவுகளுக்கு பெயர் ரஹீம். அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, அவர்களுடைய பிள்ளைகள், அத்தாவுடைய அண்ணன் தம்பி, அம்மாவுடைய அண்ணன் தம்பி, அத்தாவுடைய அக்கா தங்கச்சி, அண்ணனுடைய அம்மாவுடைய அக்கா தங்கச்சி, அவர்களுடைய பிள்ளைகள், இதெல்லாம் நெருங்கிய சொந்தம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? இவர்களோடு இணக்கமாக சேர்ந்து வாழ்வதற்கு பெயர் உறவுகளை சேர்ந்து வாழுதல் என்று சொல்லப்படும். சில பேர் அண்ணன்மார்கள் தம்பிமார்களோட உறவை முறிச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. சின்ன சின்ன விஷயத்துக்காக வேண்டி அண்ணனுடைய விஷயத்தில் தம்பியுடைய விஷயத்தில் உறவுகளை முறிச்சிடுறாங்க. சில பேர் அவர்களுடைய பிள்ளைகள் இடத்துல அதாவது அத்தாவுடைய தம்பி இருப்பாங்கள்ல, அவர்களிடத்துல சில பேர் என்ன பண்ண உறவு முறிச்சு வாழ்கிறாங்க. அவர்களுடைய பிள்ளைகள் இடத்துல உறவு முறிச்சு வாழ்கிறாங்க. இதனால் என்ன உண்டாகுது என்று பார்த்தா இந்த 2 பாக்கியமும் இல்லாமல் போயிடுது. அவர்களுடைய வயசு குறைஞ்சி போயிடுது. இன்னொன்று, அவர்களுடைய ரிசுக்கிலே நெருக்கடி வந்துடுது. குழந்தைங்கள அண்ணன் தம்பி, இப்போ அண்ணன் நம்மளோட உறவு முறிச்சிருக்கிறார் என்று சொன்னால் நாம் போய் சேரணும் அவர்கிட்ட போய். சில்மன் கத்தாக்க, உன்னை துண்டித்து வாழ்பவர்களே நீ சேர்ந்து வாழ். அப்படி நாம் போய் என்ன செய்யணும்? அவங்ககிட்ட சலாம் சொல்லணும், அவங்ககிட்ட நல்லபடியாக என்ன செய்யணும்? பேசணும். அவர்கள் முறிச்சிக்கிட்டு போகிறாங்கன்னு சொன்னால் அது நாம் பொறுப்பாளியாக ஆக முடியாது. நம்முடைய கடமை நம்ம என்ன பண்ணணும்? செஞ்சிடணும். நமக்கு அநியாயமே செய்தாலும் அவர்களிடத்துல போய் நாம் நல்லபடியாக நடந்து கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய அந்தஸ்து அல்லாஹ் தஆலா உயர்த்தலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதர் பணிந்து போவதால் அவருடைய அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா அதிகமாக்கிறான். வெளிரங்கத்தில் பார்த்தா நம்ம பணிஞ்சு போயிட்டோம், நம்ம அவருக்கு தாழ்ந்த மாதிரி மக்களுடைய கண்பார்வை நமக்கு தெரியும். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க? யார் பணிந்து போய்விடுகிறாரோ அவருடைய அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா உயர்த்திடுறோம். அதே போல் ஆண்கள் ஒரு பக்கம் இந்த மாதிரி உறவுகளை முறித்து வாழக்கூடிய தன்மை இருக்கு. அதே நேரத்தில் பெண்கள் ரொம்ப அந்த விஷயத்தில் ரொம்ப மோசமானவங்களாக இருக்கிறாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்காக வேண்டியெல்லாம் பேச்சுவார்த்தை இல்லாமல், அத்தாம்மா கிட்ட பேச்சு இல்லை, அண்ணன் தம்பி கிட்ட பேச்சு இல்லாமல் அதிகமாக உறவு முறித்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கக்கூடிய தன்மை இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை ஈது தொழுகைக்காக வேண்டி ஈது தொழக்கூடிய இடத்துக்கு போனாங்க. அப்போ பெண்கள் எல்லாம் ஒரு ஜமாத்தாக நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்களை பார்த்து, நீங்கள் அதிகமாக சதகா செய்யுங்க. இந்த ஹதீஸ் புகார் முஸ்லிமில் வருது. அதிகமாக நீங்கள் சதகா செய்யுங்க, ஏன்னா உங்களை அதிகமாக நரகத்தில் இருக்கிறதா நான் பார்த்தேன். பெண்கள் தான் அதிகமாக எங்கே இருக்கிறீங்க? நரகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு நான் பார்த்தேன் அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ சஹாபாக்கள் அந்த பெண்மணிகள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எதனால் நாங்கள் அதிகமாக நரகத்துக்கு போகிறோம்? அந்த காரணம் தெரிஞ்சது என்று சொன்னால் அதிலிருந்து நம்ம மாற்றமாக நடந்துக்கிட்டால் நம்ம நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற்றுக்கலாமே என்று பெண்கள் கேட்டாங்க. எதற்காக நாங்கள் அதிகமாக நரகத்துக்கு போகிறோம் அப்படி கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் உங்களுடைய கணவருக்கு மாறு செய்கிறீங்க. தக்ஃபுர்னல் அஷீர, உங்கள் கணவருக்கு நீங்கள் மாறு செய்கிறீங்க. துக்ஸிர்ன லஅன, இன்னும் அதிகமாக சபிக்கிறீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தக்ஃபுர்ன ஜௌஜன் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கலாம், கணவருக்கு மாறு செய்வீங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் தக்ஃபுர்னல் அஷீரன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஷீர் என்று சொன்னால் உறவுகள் அர்த்தம். ஆனால் பெரும்பான்மை அர்த்தம் வைக்கிறவங்க எப்படி அர்த்தம் வச்சிடறாங்க? கணவருக்கு மாறு செய்கிறீங்க அப்படி அர்த்தம் வச்சிடறாங்க. ஆனால் உண்மையில் அஷீர் அப்படி சொன்னால் உறவுகள். நேரடி அர்த்தம் சொன்னால் என்ன சொன்னோம்? அஷீர். நீங்கள் குராத்துல் வாதிக்கு இதாப்லேயே இதுக்கு என்ன இருக்குது அர்த்தம் போட்டிருப்பாங்க, 2ஆம் பக்கத்தில் போட்டிருப்பாங்க. அஷீர் என்று சொன்னால் உறவுகள்.
உங்களுடைய உறவுகளுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க, நன்றி கெட்டத்தனமாக நடந்துடுறீங்க. தக்ஃபுர்னு சொன்னால் நன்றி மறந்த தன்மைக்கு பேர் குஃபுர்னு சொல்லி காட்டுவாங்க. புரிஞ்சுங்களா? உங்கள் அத்தாம்மா அவ்வளோ பாசமாக உங்களை வளர்த்துருப்பாங்க, உடனே வேற ஒரு உறவு கிடைச்ச உடனே அவர்களுக்கு மாறு செய்ய ஆரம்பிச்சிருங்க, நன்றி மறந்த தனமாக என்ன செய்ய நடக்க ஆரம்பிச்சிருங்க. சில வார்த்தைகளை சொல்லுவோம், எங்கள் அத்தாம்மா என்னை என்ன பார்த்தாங்க, என் அண்ணன் என்னை என்ன கவனித்தான், நினைச்சிங்களா, என் தம்பியை கூட எனக்கு என்ன ஃபாய்தா கிடைச்சிது, எங்கள் அக்கா எனக்கு என்ன உதவி செஞ்சிட்டாங்க என்று ஏதாவது ஒன்று செய்யாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா. அதை வச்சு எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லுவாங்க. கணவர் விஷயத்தில் சொல்லிடுறாங்களே, உன்னை கட்டி நான் என்ன சுகத்தை கண்டேன் அப்படின்னு சில பெண்கள் சொல்லுவாங்க. அவ்வளோ வருஷமாக 20 வருஷமாக 30 வருஷமாக அந்த மனைவிக்காக வேண்டி உழைச்சி எவ்வளோ பாடுபட்டு எவ்வளோ கஷ்டப்பட்ட அந்த மனுஷனை பார்த்து ஒரே வாதில் என்ன சொல்கிறாங்க, உன்னை கட்டி நான் என்ன சுகத்தை கண்டேன். ஏதாவது ஒன்று செய்யலைன்னு சொன்னோம், ஒரு பொருளை கேட்டிருப்பாங்க, அதை வாங்கி தரலன்னு சொன்னால் ஒரு வார்த்தை என்ன, தக்ஃபுர்னுல் அஷீர், எல்லாத்துக்குமே நன்றி கெட்டத்தனமாக நடந்துருவாங்க. வளைஞ்சா அண்ணன் ஏதாவது ஒரு உதவி செய்யாமல் இருப்பாங்க, உடனே மாறு செஞ்சிருது வளைஞ்சி. அதே போல் ஒரு மனைவியாக இருக்கிறவங்க கணவனுடைய பெற்றோர்களிடத்தில் மாற்றமாக நடந்துக்கிறது வளைஞ்சிட, கணவனாக இருக்கிறவங்க மனைவியுடைய பெற்றோர்களிடத்தில் மாற்றமாக நடந்துக்கிறது வளைஞ்சிடா. ஒரு மனைவி இருக்கிறாங்கன்னு சொன்னால் இப்போ எப்படி தன்னுடைய பெற்றோர்களை பார்க்க வேண்டுமோ அதே போல தான் தன்னுடைய மாமனார் மாமியாரையும் பார்க்கணும். இதுதான் உண்மையில் நடைமுறை. அதுதான் ஏன்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்துடைய அடிப்படையில் அந்த பெண்ணுக்கு, அந்த ஆணுக்கும் அந்த பெண்ணுக்கும் நிக்காஹ் முடிக்கும் வரை, கபீல்துங்கிற அந்த வார்த்தை சொல்கிற வரைக்கும் அந்த ஆணுடைய அத்தாவை அந்த பெண் பார்க்கக்கூடாது, அந்த பெண்ணுடைய அம்மாவை இந்த ஆண் பார்க்கக்கூடாது. ஆனால் எப்போ கபீல்து அப்படின்னு சொல்லிடுறாங்களோ இந்த ஆணுடைய அத்தாவை யார் பார்க்கலாம், அந்த பெண் பார்க்கலாம், அந்த மருமகள் பார்க்கலாம். அந்த பெண்ணுடைய அம்மாவை யார் பார்க்கலாம், கணவன் பார்க்கலாம். ஏன்னா அல்லாஹ் தஆலா இங்கே ஒரு தாயுடைய அந்தஸ்தை கொடுத்துட்றோம். யாருக்கு, அந்த பெண்ணுக்கு கணவனுடைய அத்தாமா தாய் தந்தையுடைய அந்தஸ்து வந்துடுறாங்க. இந்த கணவருக்கு மனைவியுடைய அத்தாமா தாய் தந்தையுடைய அந்தஸ்து வந்துடுறாங்க. அதனால் பார்த்து கொள்ளலாம்ங்கிற ஒரு சட்டத்தை என்ன செய்யப்பட்டிருக்கு, மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. புரிஞ்சுங்களா? அந்த மனைவியுடைய அம்மாவை மனைவி தலாக் விட்ட பிறகு இந்த கணவன் நிக்காஹ் முடிக்கலாமா, முடிக்க முடியாது, கொஞ்சம் ஜாயிஸு இல்லை. இந்த மாதிரி நிறையா சட்டத்திட்டங்கள், பெற்றோர்களுடைய சட்டத்திட்டங்கள் அங்கே அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிடும், அந்த இடத்துல கொண்டு வந்துடும். காரணம் என்னன்னு சொன்னால், ஒரு மனைவியாக இருக்கக்கூடிய நபர் தன்னுடைய பெற்றோர்களை எப்படி பார்ப்பார்களோ அதே போல தன்னுடைய மாமனார் மாமியாரையும் பார்க்கணும். ஒரு கணவன் தன்னுடைய பெற்றோரை எப்படி பார்ப்பாரோ அதே போல் மனைவியுடைய அத்தா அம்மாவையும் பார்க்கணும். விளைஞ்சிங்களா? அந்த சிந்தனையில் கொண்டு வந்து வாழணும் சொல்லி அல்லாஹ் ரசூல் வழிவகுத்து கொடுக்குறாங்க. இதுக்கு மாற்றமாக நடக்கும்போது அதே போல் அவர்களும், யார், மாமனார் மாமியாரும், இந்த பெண் என்னுடைய மருமகள் அல்ல, மகளுடைய அந்தஸ்து அவங்களுக்கு, அவங்கள என்ன செய்வாங்க, மகன் மருமகன் அல்ல மகன் மாதிரி எனக்கு. விளைஞ்சிங்களா? அதெல்லாம் தமிழில் பேரை வச்சிட்டாங்க, மருமகள் மருமகன் அப்படி பேர் வச்சுருக்காங்க பாருங்கள். அதை வச்சு தான் இந்த பேரே வச்சிருக்கிறாங்க. அப்போ பெற்றோர்களும் பிள்ளையுடைய அந்தஸ்தை கொடுத்து அவங்கள பார்க்கணும், பிள்ளைகளும் பெற்றோர்களுடைய அந்தஸ்தை கொடுத்து அவங்கள பார்ப்பாங்க என்று சொன்னால், எத்தனையோ இடத்துல மாமனார் மாமியார் பிரச்சனை, கல்யாணம் முடிஞ்சவங்க தனி கொடுத்துடும் போகிறது, அவங்க எனக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க, இவங்க எனக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க, அதனால் உறவு முறிஞ்சிருது, பேசாமல் இருக்கிறது. குழந்தைங்களா எத்தனை பேர் பார்க்குறோம் பார்த்தீங்களா? ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய அத்தா அம்மா கிட்ட பேசுறதில்லை, மாமனார் மாமியார்கிட்ட பேசுறதில்லை, அவங்கள விட்டு பிரித்து தனியாக கொண்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தால் உடனே மனசு கஷ்டம் வருது. இவர் அவங்கள பார்த்தா, மனைவியுடைய அத்தா அம்மா பார்த்தா இவங்களுக்கு என்னவாகுது, கணவனுக்கு என்னவாகுது, மன கஷ்டம் வருது. ஏன் இந்த கஷ்டம்லாம் ஏன் ஏற்படுது என்று பார்த்தா, அல்லாஹ் ரசூல் எப்படி சொன்னாங்களோ, எஸ்ஸி ரஹிமா சொன்னாங்க பார்த்தீங்களா, உறவை சேர்ந்து வாழுங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, அதுக்கு மாற்றமாக நடக்கிறதால இவ்வளோ பிரச்சனையும் காரணம் என்ன? இதனால் என்ன உண்டாகுது, அவங்க ரிசுக்கில் தடை ஏற்படுது, ரிசுக்கில் விசாலத்தன்மை இல்லாமல் அவங்க ரிசுக்கு வாழ்வாதாரங்களில் எல்லா விதத்திலையுமே அவர்களுக்கு முடக்கம் ஏற்பட்டுருது. எதனால் இந்த கஷ்டம் ஏற்படுது, ஏன் நல்லா நடந்த இந்த வியாபாரத்தில் ஏன் நஷ்டம் வருது, ஏன் வருமானத்தில் ஏன் இந்த மாதிரி ஒரு இது ஆகுது, வரவை விட அதிகமாக ஏன் செலவாகுது என்று யோசித்து பார்க்கும்போது நமக்கு தெரியும், இந்த விஷயத்தை நம்ம மாற்றமாக நடந்துருவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தில் எல்லாம் ஒன்று பெற்றோர்களுக்கு நல்லபடியாக நடக்காமல் இருந்திருக்கும், அல்லது உறவுகள் ஏதாவது ஒரு உறவை நம்ம முறிச்சு
நாவலாக முறிச்சிருக்கும். பழஞ்சிங்களா நாம் சேர்வதற்கு ஒரு வாய்ப்பு இருந்தும் அந்த உறவை சேராமல் அதை முறித்து நம்ம என்ன செஞ்சிடும் வாழ்ந்துருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ் சொல்லி காட்டினாங்க, அல்லாஹ் தஆலா இடத்துல உறவு என்பது ஒரு தோற்றமாக வந்துச்சு. ரஹீம் என்ற அந்த உறவு இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு தோற்றமாக அல்லாஹ் தஆலாவுடைய முன்னாடி வந்துச்சான். அல்லாஹ் தஆலா அந்த உறவை பார்த்து சொன்னால், உன்னை யார் சேர்ந்து வாழ்கிறார்களோ அவர்களை நான் சேர்த்து கொள்கிறேன், உன்னை யார் துண்டித்து வாழ்கிறார்களோ அவர்களை நான் என்னை வச்சு துண்டிச்சிடுறேன், என்னை விட்டு நான் அவர்களை துண்டித்து விடுகிறேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா அந்த உறவை பார்த்து அல்லாஹ் சொன்னான். அப்போ உறவு என்பது, உறவை சேர்ந்து வாழுதல் என்பது அது அல்லாஹோடு சேர்ந்து வாழ்றது. உறவை துண்டித்து வாழ்றது என்பது அது அல்லாஹ் தஆலாவை துண்டித்து வாழ்வதாக இருக்கும். சில பேர் சொல்லி காட்டுவாங்க, நான் எனக்கு என்ன பண்ணாலும் எனக்கு மரியாதையே தர மாட்டேங்கிறாங்க, நான் எப்படி அவங்களை போய் சேர்ந்து வாழ்கிறது அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. ஆனால் சில போய் சேர்ந்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் அவங்க நமக்கு கண்ணியம் கொடுக்காவிட்டாலும் அல்லாஹ் நமக்கு கண்ணியத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கண்ணியத்தை அல்லாஹ் நமக்கு வெளியாக்க ஆரம்பிச்சிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் அந்த பெண்களை பார்த்து சொன்னாங்க, தக்ஃபுர்னல் அஷீர, நீங்கள் உறவுகளுக்கு நன்றி மறந்துடுறீங்க. ஒரு உறவு உங்களுக்கு ஏதாவது ஒரு தீங்கு செஞ்சிருச்சு சொன்னால் உடனே நன்றி மறந்துடுறீங்க. அதாவது அவர்களிடத்திலிருந்து எந்த ஒரு உபகாரத்தை நீங்கள் அடைந்தீர்களோ, சில பேர் அக்கா எனக்கு என்ன செஞ்சாங்க, அண்ணன் எனக்கு என்ன செஞ்சான் அப்படி சில பேர் சொல்கிறாங்க. குழந்தையா இருக்கும்போது உங்களை கவனிச்சிருக்க மாட்டாங்களா அக்கா? குழந்தையா இருக்கும்போது அண்ணா உங்களை எங்கேயும் கூட்டு போயிருக்க மாட்டாரா? ஏதாவது உங்களை செஞ்சுருக்க மாட்டாரா? சின்ன வயசுலேருந்து அண்ணா உங்களுக்கு எதுவுமே செய்யலை, சின்ன வயசுலேருந்து அக்கா உங்களுக்கு எதுவுமே செய்யலை, ஒரு உதவி கூட உங்களுக்கு பண்ணவே இல்லை. அப்போ கணவரை பார்த்து சொல்கிறோம் பார்த்தீங்களா, கணவர் நமக்கு எதுவுமே செய்யவே இல்லை. மனசாட்சி தொட்டு பேசி பாருங்க, எனக்கு எந்த உறவும் எனக்கு கை கொடுக்கவே இல்லைங்க, எனக்கு நானாக தான் என்ன பண்ண கையை ஊண்டி மேலே வந்துக்கிட்டேன் அப்படின்னு சில பேர் என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஆனால் உறவுகள் இடத்துலேருந்து எல்லா உதவியும் பெற்றிருப்பாங்க அல்லாஹ்வுடைய கிருபையில். அதை நம்ம யோசித்து பார்த்தோம்னு சொன்னால், ஆமாம் இந்த நேரத்தில் நமக்கு இந்த உதவி அவங்க செஞ்சாங்களே, இந்த நேரத்தில் நமக்கு இப்படி கை கொடுத்தாங்களே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா நமக்கு அவங்க செஞ்ச உபகாரம் நமக்கு வெளிப்படுத்தி காட்டும். ஒட்டுமொத்தமாக நம்ம மறுத்துட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா இடத்துல நம்ம என்ன ஆகிறோம், உறவுகளுக்கு நன்றி மறந்தவர்களாக போயிடும். அந்த உறவுகளுக்கு நாம் செய்யக்கூடிய நன்றி என்ன, அவங்களுக்கு சலாம் சொல்கிறது, அவங்களிடத்து நல்லபடியாக பேசினா போதும். நம்ம போய் காசு கொடுக்கணும், எல்லா உதவியும் செய்யணும்னு அல்லாஹ் தஆலா சொல்லவே இல்லை. நீ சேர்ந்து வா, நீ முறிச்சிக்காத, அவங்கள பார்த்து மூஞ்சி திருப்பிட்டு போகாது, அவங்கள பார்த்து ஒரு சலாம் சொல்லு, நீ உறவு சேர்ந்தவராகிடுவேன். அவங்களுக்கு நல்லபடியாக பேச, ஆனால் நல்லா இருக்கீங்களா தம்பி, நல்லா இருக்கியாப்பா அது எதை பேசு, வாய் திறந்து மனம் விட்டு அவங்கள்ட்ட பண்ண கொஞ்சம் நேரம் பேசுங்க. அப்படி பேசினால் அவங்களும் நம்ம கூட சேர்ந்து வாழணுங்கிற எண்ணம் இருந்தால் உடனே உறவு சேர்ந்துடும். அவங்க துணிச்சு போகக்கூடிய எண்ணமாக இருந்தால் உன் குற்றம் நீங்கிடும், நீ குற்றவாளியாக அல்லாஹ் தஆலா இடத்துல ஆக மாட்டோம். இப்படி நம்ம நடந்து கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நமக்கு கண்ணியத்தை என்ன செய்கிறான், மக்களுக்கு மத்தியில் உண்டாக்குறான். எந்த அளவுக்கு கண்ணியத்தை அல்லாஹ் தஆலா உண்டாக்குறான், நீ சில உறவுகளோடு சேர்ந்து வாழ் நமக்கு ஆசை இருக்கும். அந்த உறவுகள் அல்லாஹ் தஆலாவை கொண்டு வந்து சேர்ப்பது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய கண் பார்வையில் நம்ம மேலானவர் அல்லாஹ் தஆலா காட்டிடுவோம். நம்ம அவங்களோட அந்தஸ்தை கீழே தான் இருப்போம், வசதிகளை கீழே தான் இருப்போம். ஆனால் அல்லாஹ் எப்படி கொண்டு வந்துடுவோம், நம்மளை அவங்களோட கண்ணியமானவர்களாக அல்லாஹ் தஆலா காட்டும். எந்த ஒரு காரியமாக நம்மளை அவங்க முற்படுத்துவாங்க, நீங்கள் முன்னாடி வாங்க, நீங்கள் நில்லுங்க அப்படி நம்மளை என்ன செய்வாங்க, உறவுகளுக்கு மத்தியில் நம்ம முன்னாடி கொண்டு வரக்கூடியவர்கள் நம்ம மாறிடுவாங்க. நம்ம மேலே கருணையை அல்லாஹ் தஆலா உள்ளத்தில் போட்டுருவோம். நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்களேன், யாரெல்லாம் உங்களை உறவு முறித்து வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் சலாம் சொல்லுங்கள். முதல்ல என்ன செய்யணும், சிரித்த முகத்தோடு சலாம் சொன்னோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நமக்கு என்ன செய்யணும், அது ஒரு நன்மையான ஒரு காரியமாக அல்லாஹ் தஆலா ஆக்கிறோம். அதுவே ஒரு நன்மையான காரியம். சிரித்த முகத்தோடு சகோதரனை பார்க்குறது என்னென்ன, அதுவே ஒரு நன்மையான காரியம். அதுக்கப்புறம் சலாம் சொல்கிறது, பேசுறது, இவன் நம்முடைய குடும்ப ஏதாவது ஒரு காரணம் வச்சு நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருப்பாங்க, அதை ஒரு காரணம் இந்த வச்சு நம்ம உறவை சேர்ந்துருவோம், இதை வச்சு நம்ம என்ன செஞ்சுருவோம், உறவை நம்ம சேர்த்துருவோம் அப்படின்ட்டு அந்த விஷயத்துக்காக வேண்டிய அழைப்பு கொடுக்க நாமளாக போய் இந்த மாதிரி வீட்டில் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வச்சுருக்குறோம், அந்த கலந்துக்குங்க அப்படி சொல்லி அவங்ககிட்ட ஒரு நிகழ்வுகளை நம்ம என்ன செய்யணும், உறவை சேர்ப்பதற்கு ஒரு காரணமாக நம்ம எடுத்துக்கணும். ஆனால் பல இடத்துல என்ன ஆகிடுச்சு, அவனை கூப்பிடாமல் நான் அந்த கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன் பார், அவன் முன்னாடி அவன் வயிறேறி நான் இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன் பார் அப்படி சொல்லி சில பேர் அந்த உறவு இன்னும் முறிப்பதற்கு என்ன செய்கிறாங்க, வழிவகையாக போயிடறாங்க.
என்னவாகுது, கல்யாணம் பண்ண பையனுக்கு எனக்கு கூப்பிடல பற்றி அவன் என்ன மதிக்கிறான் என்ன அவன் அப்படின்னு இன்னும் உறவு என்னவாகும், தூரமாகும். ஏதாவது ஒரு விஷயத்தை வைத்து உறவை சேர்ப்பதற்குரிய ஒரு வழிமுறையை நாம் ஏற்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா எல்லா விதத்திலையுமே நமக்கு என்ன செய்யலாம், ஒரு பரக்கத் தரான். அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வயசு நீளமாகும், அவருடைய வயது நீளமாகும், அவருடைய ரிசுக்கும் விசாலமாகும், அவருடைய ரிசுக்கும் விசாலமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். இப்போ பெண்கள் உறவு முறித்து வாழ்கிறாங்க என்று சொன்னால் அவங்க வயசு என்னவாகும், குறையும். அப்போ ரிசுக்கு என்னவாகும், தடையாகும். யார் அல்லாஹ்வுத்தாலா அந்த பெண்களுக்கு யாரை கொண்டு ரிசுக்கு கொடுத்துட்ருக்கான், கணவன்மார்களை கொண்டு அல்லாஹ் ரிசுக்கு கொடுத்துட்ருக்கான்ல. அப்போ பாதிப்பு யாருக்கு வரும்னு அர்த்தம், கணவனுக்கு தான் வரும்னு அர்த்தம். இந்த பெண்கள் உறவு முறிச்சு வாழ்கிறதால பாதிப்பு யாருக்கு வரும், கணவன்மார்களுக்கு தான் வரும். பலஞ்சில கணவன் இருப்பதால் இவங்களுக்கு அல்லாஹ்வுத்தாலா அவர்களை கொண்டு ரிசுக்கு விசாலமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த கணவனுடைய ரிசுக்கு அல்லாஹ் தடை ஏற்படுத்திட்டான்னு சொன்னால், அவர்களுடைய வருமானத்தில் அல்லாஹ்வுத்தாலா தடை ஏற்படுத்திட்டான் என்று சொன்னால் யார் பாதிக்கப்படுவா, இந்த மனைவி என்ன செய்வாங்க, பாதிக்கப்படுவாங்க. அப்போ இவங்க நினைக்கிறாங்க நம்ம அவங்கள விட்டு நம்ம ஜாலியாக இங்கே வந்து தனி கொடுத்துரும் ஜாலியாக இருக்கலாம், அவங்க கூட நம்ம எந்த ஒரு டச்சும் இல்லாமல் இருந்தால் நம்ம மேலே வந்துடலாம், நம்முடைய கூட்டாக இருக்கிறதால தான் என்ன உண்டாகுது, நம்முடைய வாழ்க்கையில் மேலே வர முடியலை, உறவை விட்டு முறிச்சிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு உறவு சேர்ந்துருக்கக்கூடிய அதே நிலையில் நீங்கள் தனியாக வந்து வாழ்ந்தீங்க பிரச்சனை கிடையாது. ஆனால் உறவை முறிச்சிட்டு வந்து அவங்க டச்சே நமக்கு தேவையில்ல, தொடர்பே தேவையில்லை, அப்படி உறவை முறிச்சிட்டு நீங்கள் தனியாக வந்து வாழ்ந்தீங்க என்று சொன்னால் இந்த வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுமா என்று பார்த்தா முடியவே முடியாது. நம்ம தனியாக இருந்தால் நம்ம என்ன செய்யலாம், நமக்கு தேவையான பொருளை வாங்கலாம். சில பெண்களுடைய சில ஆண்களுடைய எண்ணம் எப்படி இருக்குது, கூட்டாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம பறக்கத்து இருக்க மாட்டேங்குது, ஒரு பொருள் வாங்கணும்னு நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது, சரி தனியாக நம்ம குடும்பம் போயிடலாம் அப்படி சொன்னால் மார்க்கத்தில் அனுமதி இருக்கா, தாராளமாக அனுமதி இருக்குது. ஆனால் உறவு முறிக்காமல் போயிடும். அத்தாம்மாவுடைய மனசை கஷ்டப்படுத்தாமல், அண்ணன் கூட பிறந்தவங்க உறவுகளுடைய மனசை கஷ்டப்படுத்தா நிம்மதியான முறையில் போயிட்டோம்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை மேலே வந்துக்கிட்டே இருக்கும். ரிசுக்கில் பறக்கத்தை அல்லாஹ்வுத்தாலா ஏற்படுத்திக்கிட்டே இருப்போம். அடிக்கடி அவங்களையும் போய் பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம், எல்லா விஷயத்துலையும் கலந்துக்கிறோம். உறவு முறிக்கா நிம்மதியாக இருந்த சொன்னால் நாமளும் மேலே வந்துக்கிட்டே இருப்போம். ஆனால் உறவு முறிச்சிட்டு நம்ம தனியாக வந்தோம் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையில் மேலே வர முடியுமா என்று பார்த்தா முடியவே முடியாது. சில பேர் தனியாக வந்தால் வண்டி வாங்கலாம், சில பேர் தனியாக வந்தால் வீடு கட்டிக்கலாம், சில பேர் தனியாக வந்தால் ஒவ்வொன்று யோசித்து வச்சுருக்காங்கல்ல, அந்த மாதிரி பேங்க் பேலன்ஸ் அதிகமாகிடும் அப்படிலாம் யோசிக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் அதிகமாக தான் செய்யும் எப்போ உறவை சேர்ந்த நிலையில் நீங்கள் வந்திருந்தா. உறவு முறிச்சிட்டு நீங்கள் வந்திருந்தீங்கன்னு சொன்னால் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம்தான் வருமே தவிர வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படுமா என்று பார்த்தா ஏற்படவே ஏற்படாது. நம்ம சாதாரணமாக நம்ம நினச்சிடுறோம் நம்ம அல்லாஹ்வுத்தாலோட வணக்கத்தில் கரெக்டாக தானே இருக்கிறோம், அப்புறம் ஏன் நமக்கு கஷ்டம் வருது, இதில் நம்ம கோட்டை விட்டுறோம். வளைஞ்சிக்கலாம். அந்த பெண்கள் எங்கே நின்றுட்டுங்க, தொழுகை எடுத்து நிற்கிறாங்க அந்த பெண்கள். வளைஞ்சிக்கலாம். அந்த பெண்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தொழாத பெண்களை பார்த்து ஸல்லல்லாஹு சொல்லலை, தொழுகிற பெண்களை பார்த்தா ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உங்களை அதிகமான நபர் நரகத்தில் இருக்க நான் பார்த்தேன் அப்படின்றாங்க பெண்களை. அது ரெண்டு காரணம் என்ன, தக்ஃபுருனல் அஷீரம், குடும்பத்தார்கள் இடத்துல நீங்கள் நன்றி மறந்து நடந்துக்கிறீங்க. இன்னொன்று துக்ஸிர்ன லான, அதிகமாக சபிக்க ஆரம்பிச்சிருவீங்க, அதிகமான முறையில் சபிக்கிங்க, அல்ல சாபத்துக்குரிய செயலை அதிகமாக நீங்கள் செய்கிறீங்க. இதெல்லாம் சாபத்துக்குரிய செயலோ அந்த செயல் அதிகமாக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தன்மை உள்ளவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்களை பார்த்து சொல்லி காட்டினாங்க. ஆக ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நம்முடைய உறவுகளை சேர்ந்து வாழ்வது தான் நம்முடைய உறவினர்களுக்கு செய்யக்கூடிய நன்றி. அது அவர்களிடத்து நல்லபடியாக பேசுறது, அவர்களிடத்துல ஏதாவது கஷ்டம் வந்தால் நம்மால் முடிஞ்ச ஒரு உதவி செய்யுது. முழுக்க முழுக்க நம்ம உதவி செய்யணும் அப்படிங்கிற அல்லாஹ்வுத்தாலா சொல்லலை. ஒன்றுங்களாம் முடிஞ்சது என்ன செய்ய, நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யுது. கஷ்டத்தில் இருக்கிறாங்க தெரியுது, ஒரு சின்ன ஒரு உதவி நம்மளால் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும் அப்படின்னா செய்யறது. அல்லது யாராவது செய்யக்கூடிய வாய்ப்பு உள்ளவங்களாக இருக்கிறாங்க அவங்க இடத்துல போய் உதவி செய்யும்படி சொல்கிறது. விளைஞ்சிக்கலாம். இப்போ நம்மளால் செய்ய முடியும், நாம் செஞ்சிடலாம். சார் நம்மளால் செய்ய முடியாது, நம்ம தம்பிக்கு அண்ணன் என்ன செய்யலாம், அண்ணன் ஒரு தம்பி கஷ்டப்படுறாருண்ணே, என்கிட்ட இருந்து இதான் கொடுத்தேன், உங்களால் முடிஞ்சு நீங்களும் கொடுங்க அப்படி அண்ணன்கிட்ட போய் சொல்கிறது. வளைஞ்சு இந்த மாதிரி அவருக்கு கஷ்டத்தை நீக்குவதற்காக வேண்டி நம்ம ஒரு முயற்சி செய்கிறது. உறவுகள் இதுதான் உறவுகளை ஆதரிக்கணும். விளைஞ்சிங்களா. ஃபங்க்ஷன் வந்தால் போய் கலந்துக்கிறது, ஏதாவது நல்ல காரியங்கள் மட்டும் வந்து நடந்தால் போய் கலந்துக்கிறது என்று சொன்னால் அது உறவை சேர்ந்ததாக ஸல்லல்லாஹு இதையும் சொன்னான். ஒரு மனிதர் நற்காரியங்களை மட்டும் ஒரு உறவை போய் சேர்றார், அந்த மனிதருக்கு கஷ்டம் ஏற்படக்கூடிய இடத்துல போய் சேராமல் ஒதுக்கிறார்.
இது உறவை சேர்ந்ததாக ஆகாதுன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஹதீஸ் நான் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். எப்படி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? நற்காரியங்கள் விளங்குறீங்களா, நல்ல விஷயங்கள், அதாவது உதாரணமாக நல்ல நிகழ்ச்சிகள் அல்லது ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நேரத்தில் போய் உறவை சேர்ந்து வாழ்கிறார். ஆனால் ஏதாவது அவருக்கு ஒரு கஷ்டம் அல்ல அவர் ஆபத்து ஏதாவது பிரச்சனை அந்த நேரத்தில் ஒதுங்கிறார். அவருக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாமல் ஒதுக்கி கொள்ளக்கூடிய நபரை ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க அவர் உறவை சேர்ந்து வாழலைன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ எல்லா நிலையிலையும் சந்தோஷமாக இருக்கும்போது எப்படி நிற்கிறோமோ அதே மாதிரி கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் நம்ம நின்று ஒரு ஆறுதலாக பேசவாது செஞ்சோம் என்று சொன்னால் அது உறவை சேர்ந்ததாக ஆகிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த உறவை நம்ம சேர்ந்து வாழ்ந்தோம் என்று சொன்னது அல்லாஹ்வை சேர்ந்து வாழ்ந்ததாக இருக்கும். உறவை துண்டித்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் அது அல்லாஹ்வே துண்டித்து வாழ்வதாக இருக்கும். நம்முடைய ஈருலக வெற்றிக்கு அது ஒரு வழியாக ஆகாது. அல்லாஹ் தஆலா உறவினர்களுக்கு நல்லபடியாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்ல நம்ம அனைவருக்கும் ஏற்படுத்தி தந்தல் புரிவானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.